இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் இவ்வளோ க்ளோஸா போகும்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? சத்தியமா நான் எதிர்பார்க்கல. சண்டே இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் குவார்ட்டர் ஃபைனல் மாரி, குவார்ட்டர் ஃபைனல்னே சொல்லலாம். ஏன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸே அப்படித்தான் சொல்லிட்டுருக்காங்க. அ ஸ்கை வந்து டாஸ ஜெயிக்கிறார். சூரியகுமார் யாதவ் டாஸ ஜெயிச்ச உடனே, நாங்க வந்து பவுலிங் தான் பண்ண போறோம் அப்படின்னு அனவுன்ஸ் பண்ணிட்டாரு. பிளேயிங் லெவன்ல எந்த மாற்றமும் இல்ல. அ எனக்கு டாஸ ஜெயிச்ச உடனே நான் ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் தான் எடுப்பாங்க. எடுத்த உடனே 240, 230ன்னு அடிச்சு வெஸ்ட் இண்டீஸ நவுத்திருவாங்கன்னு நெனச்சேன். ஆனா இல்ல. ஐ ஹேவ் அனதர் பிளான்ட்டு சூர்யா நான் வந்து பவுலிங் தான் போடப் போறேன்ட்டு பவுலிங் போட்டாரு. அ நம்ப பிளேயிங் லெவன்ல எந்த சேஞ்சஸும் இல்லன்னு சொல்லிட்டாரு. ஆனா வெஸ்ட் இண்டீஸ் ஒரு சேஞ்ச் பண்ணாங்க. நாங்க கிங்க வெளிய அனுப்பிச்சுட்டு, அகில் ஹுசேன வந்து உள்ள எடுத்துன்னு வரோன்ட்டு உள்ள எடுத்துன்னு வந்தாங்க. சரி கிங் வெளிய போயிட்டாரு. யார் ஓப்பன் பண்ணுவார்ன்னு நெனச்சா, சேஸ் ஓப்பன் பண்றாரு. சேஸ் ஓப்பன் பண்ணி நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. அ சேஸும் ஹோப்பும் ஓப்பன் பண்றாங்க. பவர் பிளேல சூப்பரா ஆடுறாங்க 2 பேரும். நம்மளுக்கு பவுலிங் வந்து அர்ஷ்தீப் தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாரு. அர்ஷ்தீப் சு சு நல்ல ஸ்டார்ட் தான். சூப்பரா தான் போட்டாரு ஃபர்ஸ்ட் ஓவரு. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா போடுறாரு. ஹர்திக் பாண்டியாவ ஹோப் வந்து ஒரு 6 அடிக்கிறார். ஆ ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு சுமாரான ஸ்டார்ட் தான். சரி 3 ஓவர் திரும்ப ஹர்ஷ்தீப் போடுறாரு. 4த் ஓவரு அக்ஷர் போட்டாரு. எப்ப தான்டா நம்ம பும்ராவ எடுத்துன்னு வருவாங்கன்னு நெனச்சா, 5த் ஓவர் பும்ரா எடுத்துன்னு வந்தாரு. பும்ரா ஒரு 7 ரன் என்னவோ குடுப்பாருன்னு நெனைக்கிறேன். ஓகே. பும்ரா பவர் பிளேல 1 ஓவர் மட்டும் தான் குடுக்க போறாங்கன்ட்டு அப்பயே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி 6த் ஓவர் வருண் குடுப்பாங்க பார்த்தா, வருண் கொண்டே வரதில்ல. திரும்ப அக்ஷர் தான் போடுறாரு 6த் ஓவர். இதில நடுவுல அபிஷேக் சர்மா வந்து கேட்ச் வேற விடுறாரு. ஐ திங்க் ஹோப்போட கேட்ச் தான் நெனைக்கிறேன். லட்டு மாரி வரும் கேட்ச். அத விட்டுருவாரு அபிஷேக் சர்மா. அ இல்ல கமெண்ட்ரில கூட ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பாரு. ஆர்ஜே பாலாஜி சொல்லிட்டு இருப்பாரு. அ யுவராஜ் கிட்ட போய் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவருக்கு வந்து ஃபீல்டிங் பிராக்டிஸ் தர சொல்லுங்க, பேட்டிங்க விட. நம்ம தலைவன் பேட்டிங்ல ஒண்ணும் பண்ணல. சரி ஓகே அது வருவோம். ம். சரி ஓப்பனிங் பவர் பிளேயர் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 45 ரன் நோ லாஸ். அதுக்கப்புறம் சரி 7த் ஓவராவது வருண்னு எடுத்துன்னு வருவாங்கன்னா, அப்பயும் வருணும் இல்ல. சரி ஹர்திக் பாண்டியா தான் வருவார்ன்னு நெனைக்கிறேன் 7வது ஓவரு. 20 ரன் 21 ரன் குடுப்பாரு 7த் ஓவர்ல. சேஸ் பிடிச்சு பொளந்துட்டு இருப்பாரு ஹர்திக் பாண்டியாவ. ஆம், சரி 7வது ஓவர் தான் குடுக்கல. அட்லீஸ்ட் 8வது ஓவராவது எடுத்துன்னு வருவாங்க பார்த்தா, அப்பயும் எடுத்துட்டு வரல. 9வது ஓவர்ல தான் வருண் வராரு. வருண் வந்தோனே ஒரு விக்கெட்டு. சரி ஓகே. வருண் வந்தோனே ஒரு விக்கெட்டு நல்லா தான் போச்சுன்னு பார்த்தா, திரும்ப அடுத்த ஓவர் ஹர்திக் பாண்டியாக்கே குடுக்குறாங்க. அங்க ஒரு 13 ரன் திரும்பியும் போது. அ அப்பதான் ஹோப் அவுட் ஆயிட்டு போறாரு. சரி ஓகே. பும்ராவ எட்டுன்னு வந்து கொஞ்சம் டைட் பண்ணலான்னு பார்த்தா, பும்ராவ எட்டுன்னு வராம ஹர்திக் பாண்டியா எட்டுன்னு வருவாரு. இதுதான் எனக்கு ஸ்கை கிட்ட எனக்கு இது புரியவே இல்ல. அவருடைய பவுலிங் சேஞ்சஸ் வந்து இந்த டைம் ரொம்ப சொதப்புன மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பவுலிங் ரொட்டேஷன் தப்பா தான் யூஸ் பண்ணாரு. தேவையில்லாம வருணுக்கு அடுத்தது நீங்க பும்ராவ எட்டுன்னு வந்து போட்டிருந்தா, மேபி அங்கேயே கொஞ்சம் அந்த 13 ரன் போயிருக்காதோ! ம். இப்படி தான் தப்பு பண்ணிட்டு இருந்தாரு. சரி அதுக்கப்புறம் 12த் ஓவர் என்னவோ பும்ரா வருவாரு. அந்த ஓவர் தான் நம்மளுக்கு மொமெண்டம் வந்து நம்ம பக்கம் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆக்சுவலி அந்த ஓவர்ல அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா 2 விக்கெட் எடுத்திருப்பாரு பும்ரா. 3 ஓவர்ல ஹெட்மேயர் அவுட் பண்ணிருவாரு. அதுக்கு முன்னாடி ஹெட்மேயர் ஒரு 2 சிக்ஸ் அடிச்சிருப்பாரு. ஹார்திக் பாண்டியாவ தான் நினைக்கிறேன். ஹார்திக் பாண்டியாவா, அக்ஷர் பட்டேலா 2 பேர்ல யாரோ ஒருத்தர் அடிச்சிருப்பாரு. ம். ஆனா, அ அதுக்கப்புறம் வந்து ஹெட்மேயர் வந்து 3 பால்ல அவுட் ஆயிருவாரு. அதுக்கப்புறம் 5த் பால்லயே ரோமன் பவல் விக்கெட்டையும் எடுப்பாரு. சாரி ரோமன் பவல் இல்ல. ரூதர்ஃபோர்டும் அவுட் ஆயிருவாரு. ஸ்கை சூப்பரா கேட்ச் பிடிச்சிருப்பாரு. இந்த மேட்ச்ல ஸ்கை உருப்படியா பண்ண ஒரே விஷயம் அந்த கேட்ச் மட்டும் தான். ஆ 2 பிரேக் த்ரூ குடுத்துட்டாரா பும்ரா. சரி அதுக்கப்புறம் அடுத்த ஓவரே வருண் எடுத்துன்னு வந்து டைட் பண்ணலாம். அதுவும் பண்ணல. ரன்ன லீக் பண்றதுக்கு அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா இப்படி தான் ரொட்டேட் பண்ணியிருந்தாரு. ஒரு சின்ன கரெக்ஷன். அது ரூதர்ஃபோர்டு இல்ல சேஸ் அவுட் ஆனது. ரூதர்ஃபோர்டு வந்து ஹர்திக் பாண்டியா கிட்ட தான் அவுட் ஆவாரு. இதில நடுவுல திலக் வர்மா ஒரு கேட்ச் விடுவாரு. அத பார்த்துட்டு ரிங்கு வந்து "என்னடா பண்றீங்க டேய் ஃபீல்டிங்லன்ற" மாரி தான் ஒரு ரியாக்ஷன் குடுத்துருப்பாரு. இதெல்லாம் சப்பையா பிடிக்க வேண்டிய கேட்ச்ச இப்படி விட்டுன்னுக்கிறீங்களேடா 6ன்ற மாரி தான். உண்மையிலேயே இந்தியா அது வந்து படுகேவலமா இருந்துச்சு ஃபீல்டிங்கு. அபிஷேக் சர்மா 2 கேட்ச் விடுவாரு. திலக் வர்மா ஒரு கேட்ச் விடுவாரு. அம் அது என்னமோ வருண் சக்கரவர்த்தி ஒரு ரன் அவுட் வேற மிஸ் பண்ணியிருப்பாரு. உண்மையிலேயே ஃபீல்டிங் மட்டமா தான் இருந்துச்சு. கம்பேர் டூ அதர் டீம்ஸ் நம்மளது வந்து படுகேவலமா இருக்கு டீம். ஃபீல்டிங்கில சொல்றேன். சரி ஓகே.
அ 5 விக்கெட் நம்ம சீக்கிரமா எடுத்துருவோம். ஆனா, அதுக்கப்புறம் இந்த ரோமன் பவலும், ஜேசன் ஹோல்டரும் லாஸ்ட்டு ஒரு 6 ஓவர்ல போட்டு அடிப்பாங்க பாரு நம்ப. எவன் போட்டாலும் அடி பிரிக்கிற மாரி தான் போட்டிருப்பானுங்க. 35 பாலுக்கு 70 ப்ளஸ் என்னவோ பார்ட்னர்ஷிப். இதுல அஸ்தீப்ப போட்டு 16வது ஓவர்ல 24 ரன் அடிச்சு வச்சிருப்பாங்க. 2 சிக்ஸ் வேற அடிச்சிருப்பாரு ரோமன் பவுல் அதுல. ஜேசன் ஹோல்டரும், ரோமன் பவுலும் இந்த மாரி காட்டுன்னு காட்டுவானுங்க. யாரோ ஒருத்தர் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா 2 பேருமே இந்த மாரி பொழப்பாங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. அ இருந்தாலும் கம்பேக் குடுத்து 19த் ஓவர் சூப்பரா போட்டிருப்பாரு அர்ஷ்தீப்பு. சரி அவ்வளோதான் 200 போயிடும். இனிமே இந்தியா சேஸ் பண்றது கஷ்டம்னு தான் நெனச்சேன். அ பும்ரா வந்து லாஸ்ட் ஓவர்ல 14 ரன் குடுப்பாரு. அவ்வளோதான் லாஸ்ட் இன்னும் ஒரு பால் தான் இருக்குது. 195 வந்துருச்சு. ஒரு 4 அடிச்சாலும் நம்மளுக்கு 200 டார்கெட்டுன்னு தான் நெனச்சேன். லாஸ்ட் பால் செம்ம ஏர்க்கர். 196 சேஸு. நம்ப அ நம்ப ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா தெரியும். நம்ம சேஸ் வந்து 180 ப்ளஸ் பண்ணதே கிடையாது T20 வேர்ல்டு கப்ல. சரி நம்ம பைலேட்டரல் சீரிஸ்லாம் அடிப்போம். ஆனா T20 வேர்ல்டு கப்ல பெருசா நம்ம ஸ்கோர் பண்ணவே மாட்டோம். சேஸ்ன்னு வந்துட்டா. ஏன் முன்னாடி இருந்த விராட் கோலி, ரோஹித் சர்மா இருக்கும்போதே நம்ம 180 ப்ளஸ் சேஸ் பண்ணது கிடையாது. சரி அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. மூட்டைய கட்டின்னு வீட்டுக்கு போ வேண்டியதுதான். எப்படியும் நம்ம ஆளுங்க சேஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஸ்கோர் வந்து எங்கேயோ இருக்கு. சரி நம்மகிட்ட இல்லனா ஹிட்டர்ஸு ஒண்ணு பவர் பிளேல நல்ல ரன் வந்தா, மேபி இது சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நெனைச்சோம். பவர் பிளேல அபிஷேக் சர்மாவும், சஞ்சுவும் ஓப்பனிங் இறங்குறாங்க. அபிஷேக் சர்மா தான் ஸ்ட்ரைக் எடுக்குறாரு. ஏன்னா ஓவர் போடுறது அகில் ஹுசைன். சரி ஃபர்ஸ்ட்டு பொறுமையா தான் ஆடின்னு இருந்தாரு. திடீர்னு என்ன நெனைச்சாரோ தெரியல. அந்த பால் எதுக்கு அந்த ஷாட் ஆடுனாருன்னே தெரியல. சரி அவரு தான் அப்படி ஆடி அவுட் ஆயிட்டு போனாருன்னா, இஷான் கிஷன் அவரும் அதே மாரி நல்லா ஸ்டார்ட் குடுக்குறாங்க. எப்பவுமே சஞ்சு சாம்சன் தான் இது பண்ணுவாரு. நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாரு. அத கொஞ்சம் பெரிய இன்னிங்ஸா கன்வெர்ட் பண்ண மாட்டாருன்னுவாங்க. ஆனா இவங்க பெருசா ஸ்டார்ட்டும் ஒண்ணும் பெருசா பண்ணல 2 பேருமே. ஆளுக்கு ஒரு 6 அடிப்பாங்க அவ்வளோதான். அ ஆக்சுவலி அபிஷேக் சர்மா ஒரு 6 கூட அடிக்க மாட்டாரு. 4 தான் அடிப்பாரு. 2 4 அடிச்சிருப்பாரு. அ 10 பாலுக்கு 10 ரன்னு என்னவோ அடிச்சு வச்சிருப்பாரு. இந்த பேட்டிங்லும் சொதப்புறீங்க, ஃபீல்டிங்லயும் சொதப்புறீங்க. என்னப்பா நீங்க? என்னத்த ட்ரெய்னிங் குடுத்தாரு உங்களுக்கு யுவராஜ்? ன்ற மாரி தான் இருந்துச்சு. பார்ப்போம். செமி ஃபைனல்லையாவது அடிக்கிறீங்களான்ட்டு. இன்னும் அபிஷேக் சர்மா பழைய ஃபார்முக்கு வரல. இதுக்கு முன்னாடி அபிஷேக் சர்மாவ தான் பெருசா பேசிட்டு இருந்தோம். வேற மாரி அவர் அடிக்கிற அடிய போட்டா நம்ம 300 தொட்டுருவோம்ன்ற மாரி. நாம 200 தொடுறதுக்கே திக்கி திணறிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம டீமோட உண்மையான நிலைமை. சரி அபிஷேக் சர்மாவும் அவுட் ஆயிடுச்சு. இஷான் கிஷனும் அவுட் ஆயிட்டாங்க பவர் பிளேல. அதுக்கப்புறம் இவரு வந்திருப்பாரு. நம்ம கேப்டன் ஸ்கை கொஞ்ச நேரம் நிப்பாரு. ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகும்போது தேவையில்லாம ஷாட் ஆடி அவுட் ஆயிட்டு போவாரு. ஆக்சுவலா அந்த பால் கீழ தட்டு போயிருக்கலாம். தேவையில்லாம அப்படியே அடிச்சா ஹைட்டா தான் அடிப்போன்றது இதில எல்லாரும் கொடைய கிளப்பி அவுட் ஆயிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் 4த் விக்கெட்டுக்கு நம்ப திலக் வர்மா 5த் விக்கெட்டுக்கு வந்தாரு. உண்மையாவே செம கேமியோ. ஆ இதுக்கு முன்னாடி திலக் வர்மா 25 ரன் தான் அடிப்பார்ன்னு நானே கிண்டல் பண்ணியிருக்கேன். ஆனா சேப்பாக்ல அடிச்சாரு பாருங்க ஒரு நாக்கு. அதே மாரி அதுக்கு ஈக்குவலான நாக்கு இது. ஹேட்ரிக் 4லாம் அடிச்சு, அப்படியே சஞ்சு சாம்சன் மேல இருந்த பிரஷர அப்படியே கம்மி பண்ணிட்டாரு. ஒரு பக்கம் சஞ்சு சாம்சன் தனியா நின்னு மேட்ச் எடுத்துட்டு போயிருக்கிறாரு. இந்த பக்கம் ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறதுக்கு தான் ஆள் இல்ல. அந்த இத சூப்பரா ஒரு சின்ன கேமியோ தான் இருந்தாலும் சூப்பரா பண்ணிட்டு போனாரு திலக் வர்மா. சரி திலக் வர்மா அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ஹிட்மயர் தான் செம்ம கேட்ச் பிடிச்சாரு. ஹிட்மயர் தான் எங்க பார்த்தாலும் ஹிட்மயரு. அ எத்தன கேட்ச் 3 கேட்ச் பிடிச்சிருப்பாருன்னு நெனைக்கிறேன். எங்க தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் மாரி ஹெட்மயர் எங்க பார்த்தாலும் ஹெட்மயர் தான் இருக்காரு. நமக்கு இந்த மாரி ஃபீல்டர் இல்லையேப்பா! உண்மையிலேயே வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஃபீல்டிங் செம்மையா பண்ணாங்க நேத்து. அப்புறம் ஹர்திக் பாண்டியா. இந்த மாரி சிச்சுவேஷனுக்கு சூட்டான பிளேயர் தான் நம்ம ஹர்திக் பாண்டியா. அவர்கிட்ட உண்மையாவே நான் நல்ல ஸ்கோர் எதிர்பார்த்தேன். கொஞ்சம் நின்னு அடிப்பாருன்ட்டு. அவரும் பெருசா அடிக்கல. 14 பாலுக்கு 17 ரன்னு. இன்னும் கொஞ்சம் பிரஷர் ஏத்தி விட்டு தான் போனாரு. ஆனா, என்னதான் அந்த சைட்ல இருக்கிறவங்கலாம் வந்துட்டு போனாலுமே, சஞ்சு சாம்சன் ஸ்டெடியா நின்னு எந்த பால் அடிக்கணுமோ அந்த பால் அடிச்சுட்டு, மத்த பால சிங்கிள் எடுத்துட்டு நான் ஸ்ட்ரைக்கருக்கு போயிட்டாரு.
நீங்க என்னன்னா பண்ணுங்கடா. நான் பாட்டுன்னு ஒரு பக்கம் கேம எடுத்துட்டு போறேன்டா. நான் என் கேம் ஆடுறேன்டான்ற இதுல அவரு ஆடிட்டுருந்தாரு. அப்புறம் லாஸ்ட்டா வந்த தூபே ஒரு 2 4 அடிச்சு, அப்படியே கம்மி பண்ணிருவாரு ப்ரெஷர். அவ்வளோதான். சஞ்சு லாஸ்ட்ல ஒரு 6 4 மேட்ச முடிச்சுட்டாரு. 97 ரன்ஸ் நாட் அவுட்ல போறாரு. ஒரு சேஸ்ல ஒரு ஹையஸ்ட் ரன்னு இதுவரைக்கும் அ யாரும் இவ்வளோ ரன் எடுத்ததில்ல. சேஸ்ல. இந்தியாக்காக நான் சொல்றது. 97 இதுதான் ஹையஸ்ட் ஸ்கோர். அ அதேமாரி ஒரு T20 வேர்ல்டு கப்ல செஞ்சுரி அடிச்ச ஒரே மனுஷன் சுரேஷ் ரெய்னா தான். அதுக்கப்புறம் ஹையஸ்ட் ரன் வந்து நம்ம ஆள் தான். சஞ்சு சாம்சன். 2 பேருமே மஞ்ச படம் தான். ம். சஞ்சு சாம்சன். இந்த நாக்க பத்தி என்னங்க சொல்றது? இதுக்கு முன்னாடி நெறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஏன் நானே கூட சொல்லியிருக்கேன். சஞ்சு நல்லா ஸ்டார்ட் பண்றாரு. அது பெருசா கன்வெர்ட் பண்ண மாட்டேன்றாரு. ஆனா ரைட் டைம்ல அந்த இறங்கு சிங் அடிக்கடி சொல்லுவார். காட்ஸ் பிளான்ஸ் பேபின்னு இறங்கு சிங் அடிக்கடி போடுவார்ல, அந்த மாரி தான். கடவுளா பார்த்து அவருக்கு இந்த மாரி ஒரு சான்ஸ் குடுத்துருக்கு. கரெக்ட்டான ரைட் டைம்ல ரை அ கரெக்ட்டா நின்னு மேட்ச முடிச்சு குடுத்தாரு. அ செமிஃபைனலுக்குள்ள போறோம். உண்மையாவே சஞ்சு சாம்சன் 100 அடிக்கலன்னு ஒரு ஃபீல் இருந்தாலுமே, இந்த 97 100 விட பெருசு. அ இந்த 97 எவ்வளோ முக்கியன்ட்டு நம்ம கேளுங்க. இதுல கௌதம் கம்பீர் தேவையில்லாத ஒரு வேல பண்ணாரு. அந்த 16வது ஓவர் ஹர்தீப் சிங் போடவே தேவையில்ல. வருண் தான் போட்டிருக்கணும். தேவையில்லாம நடுவுல வாஷிங்டன் கிட்ட சொல்லி போய் த ஒழுங்கா வருணே போட்டிருப்பான் அந்த ஓவர. ஹர்ஷ்தீப்ப போட விட்டு, போட்டு வெளுன்னு வெளுத்துட்டாங்க அந்த ஓவர்ல. கம்பீரோட டாக்டிக்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகல இந்த மேட்ச்ல. உண்மையிலே சஞ்சு சாம்சன் வேற லெவல் தலைவன். சேட்டா தான்யா. எந்த நேரத்தில அடிக்கணுமோ கரெக்டான நேரத்தில அடிச்சு குடுத்தாரா இல்லையா? சும்மா பைலேட்டரல்ல சும்மா உட்காந்து அடிக்கிறது மேட்டர் கிடையாது. இந்த மாரி டூ ஆர் டை மேட்ச்ல அடிக்கணும். அடிச்சானா இல்லையா? ஆனா எப்பயுமே அ சஞ்சு சாம்சன் நம்ப ரோஹித் சர்மா மாரி தான் இந்த இத ஆடிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட்டு ரோஹித் சர்மா எப்படின்னா, செல்ஃப்லெஸ் நாக் ஆடுவாரு. எல்லா பாலும் அடிக்க போவாரு. முடிஞ்சாலும் எவ்வளோ பவர் பிளேல ரன் தேத்த முடியுமோ அவ்வளோ தேத்தி விட்டு அவுட் ஆயிட்டு போயிருவாரு. அந்த மாரி தான் சஞ்சு சாம்சன் ஸ்டார்ட் பண்ணாரு. உடனே அவர் வந்து பெரிய இன்னிங்ஸ் கன்வெர்ட் பண்ணல. அப்படி இப்படின்னு நெறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த மேட்ச்ல பேக் டூ பேக் விக்கெட் விழுந்ததால, அவரு ரெஸ்பான்சிபிள் எடுத்து கடைசி வரை நான் நிக்கணும். நான் நின்னா தான் நான் மேட்ச் வின் பண்ண முடியும்னு கடைசி வரை நின்னு வின் பண்ணி குடுத்துருக்காரு. உண்மையாவே சேட்டா வேற லெவல். சேட்டாவோட பேட்டிங் எப்படி இருந்துச்சுன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் செமி ஃபைனல் இங்கிலாந்து கூட மோத போறோம். அதுவும் வான்கடே. தர்ஸ்டே மேட்ச்சு. பார்ப்போம் எப்படி பண்றாங்கன்ட்டு. தோனி சென்னை வந்துட்டாரு. சிஎஸ்கே கேம்போட ஜாயின் பண்ணிட்டாரு. சிஎஸ்கே ஸ்குவாட் கேம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ருத்ராஜ் கைக்வாட் எல்லாம் இருக்காங்க. சேட்டா, சிவம் துபே இவங்கலாம் வேர்ல்டு கப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போவாங்க. மேக்ஸிமம் எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்க. கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், ருத்ராஜ், ராமகிருஷ்ண கோஷ், முகேஷ் சௌத்ரி இவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாங்க. நம்ம தலைவன் எம்எஸ்டி பிராக்டிஸ் வீடியோலாம் வந்துச்சு. சும்மா தெரிக்குது. பார்ப்போம். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் IPL 2026. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. பார்ப்போம். நம்ம எல்லோ படை, மஞ்ச படை என்ன பண்ணுதுன்ட்டு. சஞ்சு அடிச்ச ஷாட்ல உங்களுக்கு எந்த ஷாட் பிடிச்சிருந்துச்சுன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. செமி ஃபைனல் முடிச்சுட்டு வீடியோ பண்றேன். பாய்.